ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் பேர் அண்ட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்ஸில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? எப்படி எடுக்கலாம், ட்ரேடிங்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம், அது எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஷோ பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ ஒரு ஹையரை வச்சதுன்னா அது எப்படி நம்ம மூவ் பண்ணணும், அந்த லோயரில் வச்சதுன்னா எப்படி மூவ் பண்ணணும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத நம்ம ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா தென் நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு பிளான் பண்ணுங்கள். இது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 14th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 14th அன்றைக்கி 13th ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 13th பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஐ வச்சுருக்கு, அது திருப்பி அதனால் கட் பண்ண முடியல. ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துருங்க. ஸோ அப்படியே அதனுடைய இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் நமக்கு வந்து செப்ராம்டான ஒரு ஹை. இதை கட் பண்ணால் நம்ம வந்து பை போயிடலாம். அதே மாதிரி 13th அன்றைக்கி அது கட் ஆகிடும். கட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். எந்த இடம் வரைக்கும் அது மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறோம். அகைன் இந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. 13th பார்த்தீங்கன்னா ரெகுலராக அது மாதிரி ஒரு நியூ ஹை வச்சிருக்கு, திருப்பி வந்திருக்கு. ஒரு வி ஷேப் ரெக்கவரிக்கு ட்ரை பண்ணியிருக்கு, பட் அதனால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த லோ வந்து அது கட் ஆகி திருப்பி அகைன் அது வந்து செல்லு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அகைன் அதே மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த ஹையை கட் பண்ண முடியல, கட் ஆகிருந்தால் நம்ம பை எடுக்கலாம். பட் அதை வந்து இந்த லோவை கட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி அகைன் இங்கே வந்துருக்கு. இந்த மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருக்கு இந்த பேட்டர்னில். இந்த இடம் வரும்போது இந்த ஹையை கட் ஆகிருக்கு. நமக்கு அதனால் பை ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடணும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளாட் பண்ணி வச்சிடணும். ஸோ எந்த அளவுக்கு அது மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது நமக்கு அப்போ தான் தெரியும். இந்த பையை வந்து நம்ம ஈஸியாக வந்து இங்கே ப்ளே பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல. அகைன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இன்கேஸ் அந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா திருப்பி அகைன் அதனுடைய பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதில் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு டேஸ் எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு பிப்ரவரி ஆர் சம்திங், ஏதாவது பிப்ரவரி 1 ஜனவரி கிட்ட பாருங்கள். நீங்கள் பார்ப்போம் 28 ஜனவரி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெக்கவரிக்கான பிளான் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல போய்ட்டு க்ளோஸாக வச்சுருக்கு. இந்த க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம இதை தான் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு பிவே பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல பை பண்ணிடுறோம். பட் அது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அது அந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ண முடியல. மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக செல் போயிருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே இது க்ளோஸ் வைக்கல, அகைன் செல். திருப்பி இந்த இடம் ட்ரை ஹை, அதனால் ரீச் பண்ண முடியல. இதே பேட்டர்னில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பேஸை வந்து இது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து அதனால் வந்து டச் பண்ண முடியல. கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து ஒரு அதுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த இடம் நமக்கு கிடைச்சது. இந்த இடத்துல ஒரு செல் ஆக்டிவேஷன் கொடுத்துருக்கும். அகைன் திருப்பி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல ஒரு ஹை வச்சிருக்கு. ஸோ ஃபாலோ ஆகிட்டு அகைன் அந்த கையை கட் பண்ண முடியல, அங்கேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பிரேக் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஆல்ரெடி நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை அந்த இடத்த போய் மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அது டைம் வந்து கிடச்சிது. அதே நாங்கள் கிடைச்ச உடனே அந்த ரெசிஸ்டன்ஸ் அடித்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே போய் மூவ் ஆகி அது பிரேக் பண்ணுவானே அகைன் கீழே வரும். திருப்பி அதனால் ஒரு ஹையை பிரேக் பண்ண முடியல, ஃபால் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் பிஹேவ் ஆகும். அதனுடைய பேட்டர்ன்ஸை நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஸை வந்து
இந்த பேஸை வந்து இது எடுத்துருது. இதை நம்ம பார்த்துக்கணும். இங்கேருந்து இந்த சப்போர்ட் எடுத்து எடுத்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இது மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எடுப்போம். அகைன் மார்க்கெட் ஃப்ளாட் ஆகுது. இந்த இடம் ஒரு ஃபால். அகைன் இந்த இடத்துல ஒரு வி ஷேப் ரெக்கவரி கிடச்சிருக்கு. நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும். இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தால் நம்ம வெளியில் வந்துடலாம். பட் அது மாதிரி வைக்கல. ஃபுல்லாக வந்து ட்ரெண்டு பைலேயே மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஸை கட் பண்ணும்போது நம்ம செல்லுக்கான பின் பண்ணிடலாம். இந்த பேஸை கட் பண்ணிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டு. இப்போ இதை கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பை எடுக்க முடியும். அகைன் பை போயிருக்கு. பட் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதில் டிஸ்டன்ஸ் செட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸோ சம்திங் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸை வேணால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹையர் ஹை லோயர் லோ வந்து எப்படி அது பிஹேவ் பண்ணுது, அது கட் பண்ணால் நமக்கு என்ன கான்ஃபிடென்ட் வருது, ஸோ பை லெவலில் நம்ம எப்படி மூவ் பண்ணலான்றதை இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள். செக் இட் அவுட். நெக்ஸ்ட் ஸ்டாக் வச்சு நம்ம அப்புறம் பார்ப்போம்.